கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே, நற்செய்தி ஜெப ஊழியர் சார்பாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். ஏசப்பா இந்த நாள்ல பேச இருக்கிற வார்த்தை ஏசாயா 41 அதிகாரம் 13வது வசனம். பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் என்றார். ஆம் பிரியமானவர்களே, சென்ற வருடம் பாத்தீங்களா, எனக்கு கூட பயப்படுற மாதிரி பல உபத்திரவங்க சரீரத்துல வந்துச்சு. பலவீனங்கள் அதிகமா இருந்துச்சு. ஒவ்வொரு டெஸ்டும் நாங்க எடுக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு பிரச்சனைகள் வந்துச்சு. ஆனா நாங்க ஜெபம் செஞ்சோம். ஏசப்பாட்ட நான் சொன்னேன், இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி ஜெபிச்சேன். ஏசப்பா எனக்கு துணை நிக்கிறீங்களே, சொன்னீங்களே ஆண்டவர் எனக்கு துணை நில்லுங்கன்னு சொல்லிட்டு. ஆமாங்க, எந்த மனுஷரும் நமக்கு துணை நிக்க முடியாது. யாரா இருந்தாலும் ஒருத்தர் கூட நம்ம பக்கத்தை துணை நிக்கவே முடியாது. ஆனா கர்த்தர் எனக்கு நிழலா இருந்து எனக்கு துணையா நின்னு எனக்கு எல்லா காரியத்திலையும் விடுதலையாக்கி எனக்கு சுகமா ஜீவனா உங்க முன்னாடி நிறுத்திருக்காரு பிரியமானவர்களே. அதனாலதான் சொல்றேன், உங்களுக்கு என்ன போராட்டம், பாடுகள், வியாதிகளா, இல்ல ஏதாவது ஒரு காரியத்துக்கு நீ ஜெபிக்கிறீங்களா, கண்ணீரோடு நிக்கிறீங்களா, நீங்க ஒண்ணு செய்ய வேணாம், ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா பயப்படாத, நான் உனக்கு துணை நிக்கிறேன்னு சொன்னீங்கல்ல, எனக்கு துணை நில்லுங்கப்பா. உங்க வாழ்க்கையில அற்புதம் அதிசயம் நடக்கும். நீங்க ஜீவனுள்ள சாட்சியா இருப்பீங்க. என் வாழ்க்கையை செஞ்ச ஏசப்பா உங்க வாழ்க்கையும் செய்வாரு. ஜெபம் செய்வோம். ஏசப்பா, உங்க பிள்ளைகளோட பேசின வார்த்தைக்காக கோடி நன்றி செலுத்துறோம். ஏசப்பா, எங்களை போல ஜீவன சாட்சியா நிறுத்துங்க. பயப்படாத, நான் உனக்கு துணை நிக்கிறேன்னு சொன்ன வார்த்தையை ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஆயென்றும் ஆமேன்றும் அற்புத அதிசயம் நடக்கட்டும். ஏசப்பா, எல்லாரும் கண்ணீரை துடைத்து ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் நாமத்துல உங்க ஜெபிக்கிற ஜீவனால பிதாவே, ஆமென்.